Hello friends, welcome to my channel. எல்லாரோட டேவும் சூப்பரா போகுதுன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல என்னோட மினி ஸ்டுடியோ செட்டப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேபிள் டெஸ்க் செட்டப் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னு இதுல இருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எதுவும் ஆர்கனைஸ் பண்ண போறோம் இல்ல டெக்கரேட் பண்ண போறோம் எதுனாலும் ஒரு க்ளீன் ஸ்லேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சோ எல்லா திங்ஸையும் மூவ் பண்ணிடுங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. பட் இது ரொம்ப worn out ஆனதுனால இந்த டேபிளுக்கு பெயிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நிப்பான் பெயிண்டோட பாடி லாக் ஹை கிளாஸ் எனாமல் இந்த பெயிண்ட்டை கிரீன் கலர்ல யூஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் ஃபுல்லா பெயிண்ட்ல கவர் பண்ணதுக்கு அப்புறமா வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ என்னோட வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ கீழே இருக்கிற இந்த பேட்டர்ன்லாம் அந்த வால்பேப்பர்ல இருந்து தெரியுதுன்றதுனால பெயிண்ட் வச்சுட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிரீன் கலர் பெயிண்ட்க்கு பதிலாக ஒயிட் கலர் கொடுத்தேன்னா இன்னுமே இந்த வால்பேப்பருக்கு மேலே பார்க்கும்போது நல்லா பிரைட்டா இருக்கும். வால்பேப்பர் எப்படி ஸ்டிக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலி வால்பேப்பரை நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி டேபிளில் ஸ்டிக் பண்ணாலும் சரி ஒரு 5 inches இல்லை ஒரு 4 inches அந்த அளவுக்கு மட்டுமே பேக்கில் இருக்கிற லேயரை பிரிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டெபிட் கார்டு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட் இல்லை ஸ்கேல் இந்த மாதிரி இதையா வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிளாத் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அங்கங்கே ஏர் பபிள் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம கிரீன் கலர் பேஸுக்கு ஒட்டினதுக்கும் இங்கே ஒயிட் கலரில் நான் என்ன பிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட்டுக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? அதனால நீங்கள் இப்போது சப்போஸ் இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை அவுட் பண்ணுறீங்கன்னா பேஸ் கலர் வந்துட்டு ஒயிட் அடிச்சுக்கோங்க. நல்லா பிரைட்டர் லுக் வேணும்னா. இல்லைனா என்னோட டேபிள் மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் லுக்னு நினச்சிங்கன்னா பேஸில் பிளாக் ஆர் டார்க் க்ரீன் இதை வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். அதர்வைஸ் நீங்கள் இதை பொறுமையாக பண்ணலாம். ரொம்ப நேரம் எடுக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஓவர் ஹெட் மொபைல் ஸ்டாண்ட். இதோட பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அதை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம இந்த பால்ல இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டுக்கணும். இந்த கிளாம்ப் வந்துட்டு மெயின் எல்லா ஸ்டாண்டையும் இதுதான் சப்போர்ட் பண்ணும். இந்த கிளாம்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மெயின் ஸ்டாண்டை இன்சர்ட் பண்ணிட்டு இதுக்கு அகைன் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா இது ஃபிட் ஆயிடுது. ஜஸ்ட் இது 2 ஸ்டெப் தான். இதுக்கப்புறமா இதை நம்ம அகைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கிளாம்பை மட்டும் கழட்டிட்டு மாட்டினா போதும். இது வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூபர் இல்லைனா இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் இது காட்டியிருக்கேன். ஸோ வாங்க இப்போது டேபிளை ஆர்கனைஸ் அண்ட் டெக்கரேட் பண்ணலாம். இந்த ஸ்டாண்ட் என்னோட கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஹால் வீடியோலேயே காட்டியிருந்தேன். இதில் மினிமல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பெயிண்ட் அப்புறம் இந்த மாதிரி அடசிவ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இந்த ஹோல்டரில் ப்ரஷஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டேப்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸில் பீட்ஸ் அப்புறம் மிரர் இருக்குது. இந்த பாக்ஸ் நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ நான் அதை வந்துட்டு ஃபைல் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட நோட் புக்ஸ் அண்ட் டைரிஸ் வைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் வாலை டெக்கரேட் பண்ணலாம். ஜென்ரலி வாலை நம்ம டெக்கரேட் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். இந்த கலர்ஸ் இல்லை அதில் ஒட்டியிருக்க கோட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. அதனால் நீங்கள் டெஸ்க் செட்டப் பண்ணுறீங்கன்னா நாட் ஜஸ்ட் டெஸ்க் இந்த மாதிரி அது பின்னாடி இருக்கிற வால் இல்லை சைடு வாலில் இந்த மாதிரி எதனாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அந்த மாதிரி எதனாவது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டுடியோ டெஸ்க் செட்டப் இப்போது ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வால்பேப்பர் அண்ட் மொபைல் ஸ்டாண்டோட லிங்க்கும் ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோட என்டையர் கிராஃப்ட் திங்ஸுமே வந்துட்டு இந்த டேபிளில் வைக்கல. ரொம்ப பேசிக் அண்ட் மினிமல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். லைக் பெயிண்டிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னோட எல்லா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு மினிமலாக நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு ஜென்ரல் யூஸ்க்கு எப்படி இருக்கும் ஒரு டெஸ்க் செட்டப் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டெஸ்க் செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸை மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பாய்.